ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். குட் பேட் அக்லி இந்த படத்தோடைய டீசர் எப்போ வெளியாகுன்ற ப்ரொமோ நேற்று ஈவினிங் வெளியிட்டாங்க. டீசரில் அஜித் மூஞ்ச காட்டலை, அஜித் எப்படி இருப்பான்ற லுக்கு தெரியல. மூஞ்ச காட்டாமலே ஒரு டீசர் ப்ரொமோவுக்கே இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னா அப்போ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் யோசிக்கும்போது இந்த படத்தை பொங்கலுக்கு விட்டுருக்கலாமையா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கிது. ஏன்னா ஒரு 10 நாள் ஹாலிடே இருந்தது. விடாமுயற்சி முன்னாடியே ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த படத்தை பொங்கலுக்கு விட்டுருந்தா வேறு லெவலில் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ ஒன்று கெட்டு போகலை. டீசர் அந்த ப்ரொமோவில் பாருங்கள், February 28 மாமே அப்படின்னு போட்டாங்க. அந்த மாமே அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் இந்த படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃபேமஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி நாம் விசாரித்தோம் இந்த படத்துடைய டீசரில் எப்படி என்னென்ன இருக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. என்னென்னா, சார் டீசர் வேறு லெவலில் இருக்குங்க சார் அப்படின்ற மாதிரி மட்டும் தெளிவாக ஒரே லெவலில் சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ரொமோ பார்க்கும்போதே தெரியுது ப்ரொமோவே எப்படி இருக்குன்னா அப்போ டீசர் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த டீசருடைய ப்ரொமோவில் இந்த ஜிவி பிரகாஷ்குமாரோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாருங்கள். மார்க் ஆண்டனிலேயே பார்த்தீங்கன்னா அவர் வேறு லெவலில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருப்பாரு. அதை விட இதை டபுள் மடங்கு ஒர்க் பண்ணிக்கிறதா ஒரு செய்தி. பிஜிஎம்மில் வேறு லெவலில் கலக்கியிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார் அப்படின்ற மாதிரி தான் செய்தி வெளியாகி இருக்குது. சரிங்க, இந்த படத்தில் அஜித்தோட லுக்கு எப்படிங்க இருக்கும்? குட்டு பேடு அக்லி 3 விதமான கேரக்டர் பண்ணுறாரா, இல்லை 3 விதமான கெட்டப்புகள் பண்ணுறாரா, இல்லை 3 அஜித் குமாரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ கிளப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. நாம் விசாரிச்ச வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம் ஒன்று தான், அந்த படத்தில் ஒரே ஒரு அஜித் தாங்க. டைட்டில் எதுக்கு வச்சுருக்கோன்றத படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த குட்டுக்கு பேடுக்கு அக்லிக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான அஜித் படத்தில் செயல்படுறார் அப்படின்றதுக்கு தான் இந்த படத்தோடைய டைட்டில் நாங்கள் அதை வச்சுருக்கோம். ஏன்னா பெரும்பாலும் அஜித் படங்கள் மேக்ஸிமம் தமிழ் படங்களில் தான் டைட்டில் வைப்பார். ஆனால் இந்த படத்துக்கு உண்டான டைட்டில் இது கரெக்டாக இருக்கோன்றதுக்காக தான் இந்த டைட்டிலே சூஸ் பண்ணார் அஜித்குமார் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் சொல்கிறாங்க. அதை தயாரிப்பாளரோட சைட்லேருந்து நான் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் சார், அதுக்கு உண்டான விஷயந்தான் அந்த டைட்டிலே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் உண்மை நிலவரத்தை அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஏற்கனவே த்ரிஷாவுடைய ஒரு ப்ரோமோ வந்துச்சு, த்ரிஷா கிருஷ்ணன் ஆஸ் ரம்யா அப்படின்ற மாதிரி. அவங்க நின்றுட்டு இருக்கும்போது மேலே ஒருத்தர் நடந்து வராரு அப்படின்ற போது யார் அவங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அஜித் தான் நடந்து வருவார் அப்படின்றது. அது வேறு இல்லாமல் இந்த ப்ரொமோ டீசருடைய ப்ரொமோவில் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு 4-5 பேர் ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காங்க, ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க. அது மணி ஹேஸ்ட் படத்தில் வர மாதிரியே இருக்குது. ஒருவேளை மணி ஹேஸ்ட் படத்துடைய ரீமேக் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நேரடி தமிழ் படம் தான். மார்க் ஆண்டனியுமே அவர் நேரடியாக எடுக்கிற ஒரு தமிழ் படம் தான் இந்த குட் பேட் அக்லி. ஒருவேளை மணி ஹேஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் படத்தில் புகுத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் எழுப்புது. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த மாதிரி காட்சி அமைப்புகளும் சில விஷயங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த மேலேருந்து அந்த கோட் ஷூட் போட்டு நடந்து வர அந்த லுக்கை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மங்காத்தால் அஜித்குமார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கோட் ஷூட் போட்டு தான் இருப்பார். அந்த செஸ்ஸு விளையாடிக்கிட்டே அந்த அடுத்ததாக பணம் எடுக்க போகிறது யார் முதல்ல அப்படின்ற சொல்லிகிட்டே வரும்போது கடைசியாக வந்தார் விநாயகன், ஒரு கோட் ஷூட் போட்டு வருவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் கூட தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கோட் ஷூட்டோட அஜித் அவர்கள் நடந்து வராரு. கடைசியாக பாருங்கள், அப்படி திரும்பி லுக்கை காட்டுவாங்கன்னு போகும்போது டக்குன்னு February 28 டீசர் அப்படின்னு போட்டு விட்டாங்க. ஆடப்பாங்களா, அப்போ அஜித்தோட லுக்கு எப்படிடா இருக்கும், நாங்கள் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மக்களுக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தில் வா வா வான்னு போது கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அஜித் ரசிகர்லாம் என்கிட்ட தாங்க காட்டு முகத்தை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஃப்ரம் February 28 டீசர்னு போடும்போது அடப்பாவீங்களா, லுக்கை கூட காட்ட மாட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த படத்தோட அஜித்தோட லுக்கை. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், எல்லாருமே படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறாங்களா என்னென்னு ஒன்றும் புரியல. பட் என்னென்ன இந்த டீசர்லேயே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஹை லெவலில் கொண்டு போய் விடுன்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, நாம் விசாரிச்ச சார் டீசர் எவ்வளோ நேரம் சார் இருக்கும், டீசர் முடிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ரெய்லர் இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி நான் கேள்வி கேட்டேன். சார் இப்போதைக்கு நாங்கள் டீசர் தான் சார் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. டீசர் குறைஞ்சபட்சம் அதாவது 90 செகண்ட்ஸ்லேருந்து 96 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் டீசர். அதாவது கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீசரோட டூரேஷனே இதுதான் அப்படின்றது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய
ட்ரெய்லர் டீசர் வந்து பிப்ரவரி 28 வரும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ பாருங்கள் அதே தான் அந்த டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 10 முதல் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்தின பிறகு கூட ஏப்ரல் 9 பெய்ட் ப்ரீமியர் ஷோ போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் முற்றிலும் உண்மை தான். ஏன்னா பெய்ட் ப்ரீமியர் இங்கே கண்டிப்பாக தமிழகத்தில் பல திரையரங்களில் முன்னாள் நைட் ஷோவோ இல்லை ஈவினிங் ஷோவோ போட போகிறது உறுதியான ஒரு விஷயம்தான். அதுவும் மறுக்கக்கூடியதாக இல்லை. இந்த அப்டேட் கூட பாருங்கள், ஒரு ஏப்ரல் 2 இல்லை 3 இந்த அப்டேட் கூட வரும் பாருங்கள், பெய்ட் ப்ரீமியர் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ மொத்தத்தில் குட் பேட் அக்லி வந்து இந்த வருடம் வந்த படங்களிலேயே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஏப்ரல் 10 மகாவீர் ஜெயந்தி, கவர்மெண்ட் ஹாலிடே, வழக்கம் போல் திரும்ப 11, 12, 13 வீக்கெண்டு, திரும்ப 14 தமிழரோட பிறப்பு, அதுவும் கவர்மெண்ட் ஹாலிடே, திரும்ப 15, 16, திரும்ப 17, 18 திரும்ப குட் ஃப்ரைடே, திரும்ப 19, 20 லீவு, அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸு, ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவு. சரியான டைம் பார்த்தா இந்த படத்தை இறக்கியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. குட் பேட் அக்லி திரைப்படம் கண்டிப்பாக அஜித்துக்கு ஒரு கூஸ் பம்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும், அதாவது அஜித்தை விட அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கூஸ் பம்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு வேதாளம் பார்த்த அஜித் ஃபேன்ஸு, ஒரு மங்காத்தா பார்த்த அஜித் ஃபேன்ஸு, ஒரு துணிவு பார்த்த அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் அதை விட இது பல மடங்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து விஷயத்தை வந்து பூட்டியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக சொன்னாங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம விசாரிச்சோங்க சார். எந்த அப்டேட்டு வேணாம் சார், எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்ல வேணாம் சார். குட் பேட் அக்லி டீசரில் என்ன சார் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கேட்டோம். அப்போ அவங்க ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, அஜித் அவர்கள் வந்து இந்த குட் பேட் அக்லி டீசரில் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து அவங்க சொன்னாங்க. அதாவது வந்து துணிவு படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சைடா, அப்புறம் மங்காத்தாவில் வந்து பேசுவார்ல, அந்த மாதிரி சின்ன ஒரு விஷயம் மாதிரி பேசுகிற மாதிரி வந்து ஒரு டீசரில் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வேர்டை சொன்னார் அவர். அதே மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய டீசரை நிறைய தேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. அன்றைக்கி பிப்ரவரி 28 அன்றைக்கி இந்த திரைப்படத்துடைய டீசரை நிறைய திரையரங்கில் இந்த டீசரை ப்ளே பண்ண போகிறாங்க. உதாரணம் சொல்ல போனால் குரோம்பேட்டை வெற்றி, கமலா, ஜிகே சினிமாஸ், அதுக்கப்புறம் கோயம்பேடு ரோகிணி, காசி திரையரங்கம், இந்த மாதிரி எல்லா பல திரையரங்கள், இன்னும் தமிழகம் முழுவதும் உள்ள பல திரையரங்களில் இந்த திரைப்படத்துடைய டீசரை ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி. அது முற்றிலும் அதுவும் உண்மை தான். ஏன்னா அந்த திரையரங்க உரிமையாளர்களே வந்து அஃபிஷியலாகவே ட்விட் போட்டாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், தேட்டர்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அஜித் ஃபேன்ஸை பற்றி எல்லா திரையரங்க உரிமையாளர்களுமே தெரியும், அவங்க எவ்வளோ வெறி பிடித்த ரசிகர்கள் அப்படின்றது மட்டும். ஸோ மொத்தத்தில் அதாவது வந்து இந்த தீப்பொறி பறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி உதாரணம் தான் இந்த டீசர்லேயே வந்து தீப்பொறி பறக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இத்தனை கோடி வசூலாகும், அத்தனை கோடி வசூலாகும், இந்த அளவுக்கு வந்து இதுவாக அடிக்கும், அந்த அளவுக்கு வந்து அது அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இல்லை. டீசரில் கண்டிப்பாக தீப்பொறி பறக்கும். ஏன்னா நாம் சொல்கிறது பெரும்பாலும் நடக்குது. இந்த பார்த்துட்டு இருக்க வீடியோஸ் அனைத்து நேயர்களுக்குமே தெரியும், நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மையான தகவல் மட்டும்தான் சொல்லுவோம், பொய் செய்திகளை நம்ம பரப்பவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இவ்வளோ அடிக்கும் அவ்வளோ அடிக்கிறது படம் வெளியீட்டுக்கு முன்னாடி நம்ம சொல்லவே மாட்டோம். இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் தரமாக அனைத்து ரசிகர்களையும் பூர்த்தி செய்யணும். இந்த படம் தாராளமாக 500 கோடி மேலே வசூல் பண்ணுன்றது மட்டும் சந்தேகம் இல்லை. நான் சொல்கிறது படம் நன்றாக இருந்தால் மட்டுமே. இப்போவே வந்து இந்த படம் 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை. படம் தரமாக சூப்பராக அனைத்து ரசிகர்களையும் ஃபேன்ஸ்களையும் திருப்திப்படுத்தினா கண்டிப்பாக அபவ் 500 crore மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுதான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மேலும் வந்து சூப்பராக நான் உங்கள்கிட்ட தகவலை சேகரித்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாலே கண்டிப்பாக பல திரையரங்கள், தமிழகத்தில் பல திரையரங்களில் பெய்ட் ப்ரீமியர் ஷோ போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த பட ரிலீஸ் அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால கண்டிப்பாக முன்னால் தாராளமாக சூப்பராகவே ஓடும் அப்படின்றதுல மட்டும் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பெய்ட் ப்ரீமியருக்காக வெயிட்டிங். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டீசரில் பிஜிஎம்ஐ எப்படி கலக்க போகிறாரு அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது. ஏன்னா இந்த ப்ரொமோவில் பார்க்கும்போதே உறுதியாக தெரியுது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.